என்னடா திடீரென்று வீடியோல காட்டுப்பதியை காட்டுறான்னு பாக்கீங்களா? எஸ், நான் தமிழ்ச்செல்வன். இது என் யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ். இந்த வீடியோட நோக்கம் என்னன்னு சொன்னா, மட்டக்களப்பில் இருக்கிற பிரதான மதஸ்தலங்களை பார்க்க போறோம். அதுல முதலாவதா நாம தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு போக போறோம். சரியா? இது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுப்பகுதியிலான இந்த முருகன் கோவில் அமைந்திருக்குது. இதோட இதுக்கு அருகாமையில மலையில விநாயகர் ஆலயம் ஒன்றுமே இருக்குது. சரி, நம்ம முதலாவதா அந்த விநாயகர் ஆலயத்துக்கு போவோம். சரியான வெயில் மதிய டைம்ல தயவு செய்து ஏறிடாங்க. மேக்சிமம் கஷ்டப்படுதான் இந்த மலையில ஏறுனா 7 எனக்கு அப்படியே மலையில ஏறிட்டு போயிட்டு பின்பக்கமா திரும்பி பார்க்கணும், நல்ல வியூவும் கிடைக்கும். அப்படியே அந்த பிள்ளையார் தெரியானே, பிள்ளையார் தெரிய நான் நினைச்சேன் ஒரு மதிய வரை வந்துட்டோம். இல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் வரணும். மேக்சிமம் கஷ்டமா இருந்தது. ஏறி ஏறி களைச்சியே போயிட்டேன். என்ன செய்யற, வந்ததுக்கு பிள்ளையார பார்த்த சந்தோஷத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறி உச்சிக்கு போயிருவோம்ன்ற நம்பிக்கையோட அம்மா வந்து சேர்ந்துட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்தனோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபெக்டான ஒரு வியூ ஒன்று உச்சில இருந்தது. அப்படியே இருந்துட்டு ஒரு நிலையான இடமும் இதுக்கு அங்கே இருக்க அந்த வியூவை பார்த்துட்டு இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அங்கே தெரிகிற அந்த தீர்த்தக்கணி இருக்கு தானே, அது பாத யாத்திரை வாரவங்க திருவிழா காலங்களில் அங்கே தான் நீராடி கொள்ளுவாங்க. அப்படியே இறங்கும் போது தான் இந்த பிள்ளையாரை தரிசிக்கிறதுன வாய்ப்பு கிடைச்சது. அப்படியே சாமியை கும்பிட்டு தோப்பு கிராமெல்லாம் போட்டுக்கிட்டு கேமராவில் ஜூம் பண்ணா அங்கே நிறைய கல் அடிக்கிருந்து என்னென்னு விசாரிச்சதை சொன்னாங்க. இங்கே பிள்ளைகள் இல்லாதவங்க ஸ்பெஷலாக இங்கே இந்த கல்லை தூக்கி வைப்பாங்களாம். அப்படி கல் தூக்கி வச்சு 1-2 வருடங்களே அவங்களுக்கு பிள்ளைகள் கிடைச்சதாகவும் அவங்க திருப்பி அவங்களோட நேர்த்திக்கடனை செலுத்தினதாகவும் அங்கே இருந்த பூசவர் சொன்னவர். இப்போதான் நான் மெயின் பிளேஸுக்கே போக போறேன். இதுதான் அந்த முருகன் கோவில். பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் சரியான பிரசித்தி பெற்ற கோவில் ஒன்றுதான் இது. கதிர்காமத்துக்கு நிகரா பார்க்கப்படுற ஒரு கோவில் இது. பாத யாத்திரிகளா இருக்கட்டும், திருவிழா காலங்கள்ல வர பக்தர்களா இருக்கட்டும், எண்ணிலடங்காத பக்தர்கள் இங்க வருவாங்க. அப்படியே முருகனை கும்பிட்டுட்டு கோவில் இருக்கா சுத்திக்கிறவங்க விக்கிட்டேன். அப்படியே சுத்திட்டு வரும்போது இந்த கோவில் அவதானத்தின் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இங்கேயும் கோயில்ல பிற்புறத்துல கல் தூக்கி வச்சிருந்தாங்க. நீங்க பாக்குறார்கள், உங்களுக்கு பிள்ளைகள் போய் அப்படியே இருந்தா நிச்சயமா இங்க போங்க, கல்லுத்துக்கி வைங்க, நிச்சயமா உங்களுக்கு அந்த கோயில்கள் நீங்க சொல்லுவாங்க. அடுத்ததான் நாம போற வெட்டிக்கலோட இருக்கிற புளியந்தீவு சர்ச். இது ஒரு கத்தோலிக் சர்ச். வெட்டிக்கலோட உள்ள கத்தோலிக் சர்ச் எல்லாத்துலயும் இது ஒரு ஸ்பெஷல் சர்ச்னு சொல்றாங்க. இந்த போற வழியில பாத்தீங்கன்னு சொன்னா ரிப் பண்டிலன்னு சொல்லி இருக்குது. இந்த கிறிஸ்தவர்கள், இந்த கத்தோலிக் இவங்க என்ன செய்யறன்னு சொன்னா, அவங்க இறந்த பிறகு அவங்களோட இறுதி கிரியை இங்கதான் நடத்துவாங்களாம். அப்படியே பேக்கை வச்சுட்டு உள்ள ஓடுறேன். என்னத்துக்கு? நான் செய்த பாவத்துக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கூட்டுல போய் மன்னிப்பு கேட்போம்ண்டு. நான் செய்த பாவம் லிஸ்ட்லயே இல்லையா, அப்புறம் எப்படி அங்க பாவ மன்னிப்பு கூடு இருக்கும்? எஸ், இப்போ என்னன்னு சொன்னா சர்ச்சில் அந்த பாவ மன்னிப்பு கூடு சிஸ்டம் இல்லை. சரி, சர்ச்சுக்கு வந்துட்டோமே, இனி ப்ரேயரை போட்டுருவோம்னு சொல்லி ப்ரேயர் அந்த சீட்லேயே இருந்தது தான். அப்புறமா என் ஃப்ரெண்டு அந்த கம்பி கிட்ட போய் வீடியோ எடுத்தான். அது என்னென்ன வண்ட கேட்க சொன்னது என்ன சொன்னா, அவர் கிறிஸ்டியன் படியன் தான். அந்த கம்பிக்கு அங்கால பைபிள் இருக்கிறதாகவும் அதுக்கு அங்கால போறார்கள் சிற்பசை கலட்டிட்டு போய் பைபிளை வாட்சி கொள்ளலாமாம். அப்புறமா இந்த சர்ச்சுக்குன்னு சொல்லி ஒரு வரலாறும் இருக்குது. இது ஒரு பழங்காலத்து சர்ச். இது இந்த வரலாறு தான் போட்டாவே போட்டிருக்காங்க. இந்த மாட்டம் ஓட்டம் என்னத்துக்குன்னு சொன்னா, இலங்கையில் உள்ள 5 ஈஸ்வரங்கள் ஒன்றான கொக்கட்டிச்சொல்லி தான் தோன்றி சிலாலயத்துக்கு போறதுக்காக. அப்படியே பைக்கை உள்ள விட்டு போகும்போது ஏதோ புதுசா ஒரு பில்டிங் இருக்கிறதையும் பார்த்தேன். அப்படியே என் பாட்டில் பைக்கை பார்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். சரியான வெயிலுங்க. இந்த மணலால நடக்கிறதுங்கிறது பெரும்பாடா போச்சுது. சுட்ட சுடுவைக்கு கால் கழுவணும்ன்ற மறந்துட்டு என் பாட்டில் நடந்ததுதான். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஞாபகப்படுத்த காலை கழுவிட்டு அப்படி தலையில ஒரு தொட்டு காலில் ஒரு தொட்டு போட்டுட்டு உள்ள போனதுதான். மீண்டும் மீண்டும் முன்னே நான் தொடர்வீரன்ற மாதிரி இருந்துக்கு. அந்த வெயில் எங்க போனாலும் வெயில் முடியல. அந்த என்ட்ரன்ஸ்ல அந்த கோவில் முற்புறம் வரைக்கும் போறதுக்கு இடையில கால் செத்து புழைச்சதுதான். மெட்டர் என்னன்னு சொன்னா, இந்த கோயிலுக்குள்ள போன் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்க விடல. அப்புறமா நான் இந்த கோயில் செயலாளர் அவங்ககிட்ட கதைச்சு ஒரு மாதிரியா நான் இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறதுனா பெர்மிஷன் எடுத்தேன் நான். அப்படியே உள்ள போனா ஒரு பிரம்மாண்டமான அமைப்பா தான் இருந்தது. வரும்போது நீங்க முன்னுக்கு பார்த்துருப்பீங்க 2 கொட்டி இருந்தது. அது என்னத்துக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ஆலயத்துல தேரை அங்கதான் நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்புறமா இந்த கோவிலோட வரலாறு இங்க சுவர் ஓவியமா பதிச்சு வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க அந்த போர்த்துகீயர் ஆட்சி காலத்துல போர்த்துகீயர் ஒருவர் செருப்போட வந்ததாகவும், பூசகர் அவரை செருப்பை கழட்ட சொல்ல, இல்ல நான் கழட்ட மாட்டேன், இந்த கல் நந்தி புல் தினமாண்டு கட்ட திடீரென்ற உயிர் பெற்ற அந்த கல் நந்தி விழும்பி புல்லு சாப்பிட்டு சாணம் போட்டதாகவும் இந்த வரலாற்று கதைகள் சொல்லி நிக்குது. மெத்ததுன்னு சொன்னா, இந்த சுவரோவியங்கள்ல பாக்குறதன் மூலமாகவே அவங்க அந்த நடந்த வரலாறு அப்படியே சித்தரிச்சு வச்சுக்காங்க. நம்மளால அதை விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும்.
அப்புறமா என்ன உள்ள வரலாறுலாம் பார்த்தாச்சு, வெளிவீதி ஒருக்கா பார்ப்போம்னு வலிக்கிட்டேன். அப்ப அதுல அரைவாசி பகுதி மணலால் ஆக்கப்பட்டுச்சு, என்னன்னு தெரியல எனக்கு. அப்புறமா இன்னொரு காமெடி விஷயம் என்னன்னா, இந்த வாரப்படி இருந்துச்சு அந்த இவன் உண்மையில ஒரு சின்ன படியன் சரியா. என் ஃப்ரெண்டு கேட்டான், நான் ஐபோன்லயே வீடியோ எடுப்பீங்கன்னு சொல்லி. என் ஃப்ரெண்ட் அவன் கட்டிருந்த வேட்டியை பார்த்து என்னவோ தெரியல, ஓமன் அவனை மரியாதையா சொன்னான். அப்புறமா என்ன இனி எல்லாம் பார்த்தாச்சு, பொட்டத்துக்கு சாத்திட்டுது, கோயில்ல இருந்து வலிக்கிட வேண்டிய கட்டம் வந்துச்சு. அப்படியே ஆலயத்தை தரிசிச்சுட்டு வரும்போது இங்க சிவலிங்கங்களை தனியா ஒரு இடத்த பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்காங்க. 108 சிவலிங்கம், அதுக்கு நிறைய ஒவ்வொரு மணியையும் தொங்க விட்டுருக்காங்க. மணி தொங்க விட்டதான காரணம் உண்மையான என்னன்னு தெரியல. ஆனா இருக்கிற மணியை சும்மா விடக்கூடாது, நான் போனான் தட்டி தட்டி போனேன். அப்படியே சும்மா கையை வச்சுக்காம மணியை டிங் டிங் தட்டிட்டு டங் டங் ஓடி வந்துட்டேன். என்னோட வந்த ஒரு ஜீவன் என்னடா செய்யறான் ஒன்றுமே புரியாம சும்மா நின்றான். அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே காத்தாங்குடி பக்கம் வைக்க விட்டதுதான். காத்தாங்குடியில குப்பிங் ஜங்ஷன் அந்த ரோட்ல இருக்கிற ஒரு பெரிய பள்ளிவாசல், இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் என்று கூட சொல்லலாம். அநேகமான இந்த கட்ச் பெருநாள் மற்றது அவங்களோட நோம்பு பெருநாள் காலங்கள்ல இங்க வந்துட்டு போவாங்க அநேகமான முஸ்லீம்ஸ். மற்றது என்னன்னு சொன்னா, இந்த பள்ளிவாசல்ல விசேட அம்சம் ஜெருசலேம் இருக்கிற அல் அக்ஸா பள்ளிவாசல். அது முஸ்லிம்களுக்கு ஒரு என்ன சொல்ற முக்கியமான ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் அமைப்பு ஒத்ததாகவும் இங்க இருக்கிற ஒவ்வொரு தூண்களும் அந்த அல் அக்ஸா பள்ளிவாசல் தூண்கள் ஒத்ததாகத்தான் இது நிறுவப்பட்டிருக்கு. மற்றது இன்னொரு டவுட் நம்ம எல்லாருக்கும் இருக்குது, இந்த பள்ளிவாசல் அமைப்புகளுக்கு என்ன காரணம் உண்டு? அதுக்கான காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அவங்களோட கல்ச்சராம், அவங்களோட கலாச்சாரத்தை பேஸ் பண்ணித்தான் இந்த அமைப்புகளுக்குள்ள கட்டுறாங்க. மற்ற என்ன சொன்னா, இது ஒரு மிகப்பெரிய பள்ளிவாயல், இதுல ஒரே தடவையில நிறைய பேர் தொழுவலாம். மற்றது இது ஒரு 3 மாடி அமைப்பு கொண்டது, விசாலமான கட்டமைப்பு தான். 2வது மாடி வரைக்கும் தான் ஆண்கள் பிரவேசிக்கலும், 3வது மாடிக்கு பெண்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அங்க தொழுவார பெண்கள் 3ஆம் மாடிக்கு சென்று ஓய்வெடுக்கிறதோ அவங்களுக்கு தேவையான வேலைகளை அங்க பார்த்து கொள்வாங்க. மற்றது நான் அந்த 2ஆம் மாடிக்கு போயிட்டு அந்த கைப்பிடிப்பாங்களே அவடத்தை நின்றதை பார்த்து நான் எனக்கு உண்மையில சரியான பயமா இருந்தேன். அவ்வளவு விசாலமாகவும் அவ்வளவு சொல்ற ஒரு பிரம்மாண்டமான படைப்பா இருக்கு இந்த பள்ளிவாசல். தொடர்ந்து மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன். மறக்காம அந்த ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க.